வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடை படத்தோடைய ஆடியோ லான்ச் வர சண்டே செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்க போதுங்கிறத மூவி டீம் அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் படத்திலிருந்து கேரக்டர் போஸ்டர்ஸை வந்து ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அருண் விஜய் அவருடைய கேரக்டர் பேர் அஸ்வின் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ராஜ்கிரண் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய பேர் வந்து சிவனேசன் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த இட்லி கடை படத்திலிருந்து ஒரு போஸ்டர் விடும்போது பார்த்தீங்கன்னா, சிவனேசன் இட்லி கடை அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த சிவனேசன் யார் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் சத்யராஜ் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய பேர் வந்து விஷ்ணுவர்தன். அவருடைய கேரக்டர் போஸ்டர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோ ஒன்று எடுத்து போட்டு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஈவெண்ட்டில் தனுஷ் கலந்துக்கிட்டு பேசும்போது, சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நிறையா ட்ரை பண்ணோம், ஆனால் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து தனுஷ் படத்தில் நான் கன்ஃபார்மாக நடிக்கிறேன், அது என்ன கேரக்டர் என்ன கதை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கேட்காமலே நான் நடிக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அந்த படம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் ஒரு வழியாக இப்போ இட்லி கடை படத்தில் சத்யராஜ் வந்து ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ் சத்யராஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். அண்ட் பார்த்திபன் இந்த படத்தில் ஒரு போலீஸாக வராரு. அவருடைய கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா அறிவு. இனிஷியலோட பார்த்தோம் அப்படின்னா ஆறறிவு அப்படிங்கிறத வந்து பார்த்திபன் அவருக்கே அவர் பேர் வச்சுக்கிட்டாரா, இல்லை தனுஷ் வந்து பார்த்திபனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி அவர் வச்சாரா அப்படிங்கிறதும் சீக்கிரமே தெரிய வரும். இந்த இட்லி கடை படத்துக்கு அடுத்து இப்போ தனுஷ் நடிச்சிட்டு இருக்கிற படம் D54 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி நல்லாவே போயிட்டு இருக்கு. அண்ட் D54க்கு அடுத்து D55 ராஜ்குமார் பெரியசாமி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அவங்க தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. D55 இல்லாமல் இன்னும் நிறைய லைனப்ஸ் வந்து தனுஷ்க்கு இருக்குது. அண்ட் ஏற்கனவே நம்ம ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தோம், அடுத்தடுத்து தனுஷ் வந்து அவர் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணுவார், ப்ளஸ் நிறைய தெலுங்கு டைரக்டர்ஸ் கூடயுமே ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கில் ராணா சாய் பல்லவி நடித்து ரிலீஸ் ஆன விராட பருவம் அந்த படத்தை டைரக்ட் பண்ண வேணு அவர் வந்து தனுஷை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போன வாரம் தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் தனுஷ்க்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டேரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா UV கிரியேஷன்ஸ் தான் வந்து தயாரிக்கிற மாதிரி இருக்கும். 96 மெய்யழகன் படங்கள் எடுத்த டேரக்டர் பிரேம்குமார் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வேல்ஸோடைய தயாரிப்பில் சியான் விக்ரம் ப்ராஜெக்டை தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு இன்டர்வியூல பிரேம்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்து வந்து ஃபகத் ஃபாசில் வச்சு தான் நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபகத் ஃபாசில் வச்சு இவர் டைரக்ட் பண்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக இருக்க போது, அதில் நிறைய ஆக்ஷனுமே வந்து இருக்க போது. ஸோ 45 மினிட்ஸ் கிட்ட தான் வந்து ஃபகத் ஃபாசில் கிட்டே அவர் நரேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு போல. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜனவரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ சியான் விக்ரம் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து இன்னும் எழுதணும், லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிரேம்குமார் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம்குமார் சியான் விக்ரம் ப்ராஜெக்ட் வந்து நடக்க போறது இல்லை, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால அந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால சியான் விக்ரம் வந்து வேல்ஸோடைய தயாரிப்பில் வேற ஒரு படம் வந்து பண்ணுவாரு, அந்த ப்ராஜெக்டை வந்து விஷ்ணு எடவன் டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி 96 பார்ட் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரேம்குமார் வந்து மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து 96 பார்ட் 2 தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு நியூஸ் இருந்தது. அதுக்கப்புறமா தான் சியான் விக்ரம் ப்ராஜெக்டா மாறி இப்போ ஃபகத் ஃபாசில் ப்ராஜெக்டா மாறி இருக்கு. இப்போ 96 பார்ட் 2 படத்தை பற்றி இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் இப்போதைக்கு வராது, ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த ப்ராஜெக்ட்டும் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. SK வந்து அவருடைய அடுத்த லைனப்ஸ் பற்றி சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து இமிடியேட்டா அவர் ஸ்டார்ட் பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து சிபி சக்கரவர்த்தியோடைய படம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ அது சிபி சக்கரவர்த்தியா வந்து மாறி இருக்கு. சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்கட் பிரபு ப்ராஜெக்டை SK வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அண்ட் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம், விக்ரம் வேதா படத்தை எடுத்த புஷ்கர் காயத்ரி வந்து SK கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அதையுமே SK வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டிஸ்கஷன் ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்டோடைய டைட்டில் வந்து ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான், பாஸ் அப்படிங்கிறது தான் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் வந்து டான், இந்த படம் வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தில் ராஷ்மிகா தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க
போகிறாங்க அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு நியூஸ் வந்தது. இப்போவும் ராஷ்மிகா தான் நடிக்கிறாங்களா இல்லை அதில் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த எஸ்கே சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. டைரக்டர் அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிற படத்துடைய ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்துடைய டைட்டில் வந்து தேவதாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிலர் படத்தில் மருமகளாக நடித்த ஆக்ட்ரஸ் மிர்னா அவங்க தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடிச்சிருந்த ஆக்ட்ரஸ் ரச்சிதா ராம் அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நடுவில் வந்தது. ஆனால் ரச்சிதா ராம் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. பட் மிர்னா வந்து கன்ஃபார்ம்டா நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜோடைய அடுத்த டைரக்ஷனல் அப்படின்னு பார்க்கும்போது உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் தெலுங்கு ஆக்டர் சிரஞ்சீவி அவரும் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது வந்து ஒரு கேரக்டராக நடிக்கிறாரா இல்லை ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு போக போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசினது தான். இந்த படத்தில் வெறும் கமல் ரஜினியை தாண்டி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலிருந்துமே நிறைய ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி தான் கொண்டு வந்து இந்த படத்தை பெரிய அளவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தெலுங்குலேருந்து இந்த தடவை சிரஞ்சீவி வரப்போறாரா இல்லை வேற எந்த ஆக்டர் வரப்போறாரு அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஆக்டர் கார்த்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய லாங் பெண்டிங் ஃபிலிமான வாத்தியார் படம் இந்த வருஷம் எண்டில் டிசம்பர் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மூவி டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாத்தியார் இந்த வருஷம் எண்டில் வரதுனால சர்தார் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரப்போகிறது கிடையாது, அடுத்த வருஷம் தான். ஃபஸ்ட்டு சர்தார் 2 இந்த வருஷம் தீபாவளிக்கே வர மாதிரி பிளான் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ்க்குள்ளே சர்தார் 2 வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமாக அடுத்த வருஷம் மார்ச் இல்லைனா ஏப்ரல் இந்த 2 மாதத்தில் இந்த படம் ஏதாவது ஒரு மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ கார்த்தி அடுத்து நடிச்சிட்டு இருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் தமிழோடைய இயக்கத்தில் மார்ஷல் படத்துக்கான ஷூட்டிங் வந்து இன்னிலிருந்து ராமேஸ்வரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஷெட்யூல் வந்து 1 மந்த் கிட்ட நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. விஜய் சூர்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் தியேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான போஸ்டர்ஸுமே வந்து விட்டுருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் படம் 2001 ஜனவரி 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2026 வந்ததுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆக போகுது. ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இப்போ இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பண்ண முடியாது. ஏன்னா ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி வருது. கருப்பு படமும் பொங்கல் ரிலீஸ் தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேபி இந்த வருஷம் எண்டில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகே அடுத்து நடிக்கிற AK64 ப்ராஜெக்டை பற்றி இப்போ 2 விதமாக வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மைத்ரி தான் வந்து தயாரிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வேல்ஸ் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வந்து ஏதோ ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்டேருந்தும் வேற ஒரு ப்ரொடக்ஷன் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படி ஒரு நியூஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இல்லை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் தயாரிக்கிறாரு, பிளான் பண்ணபடி அக்டோபரில் வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிடுவாங்க, இந்த மந்த் எண்டுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இப்போ 2 விதமாக நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால AK64 ப்ராஜெக்டை பற்றி ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கல. பட் சீக்கிரமே எல்லாமே சார்ட் அவுட் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.